முந்தின நாள் வந்து எனக்கு படம் கரெக்டா டெலிவர் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னா கரெக்டா இருக்குங்கிற பயத்துல தான் இருந்தேன். 2 நாள் முன்னாடி சிங்க் பார்ப்போம்ல, ஃபைனல் சிங்க் பார்க்குறேன். எல்லாம் மிஸ் ஆகிருக்கு. நான் காலையில 3 மணியோ 4 மணியோ அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் அவனுங்க டீம்ல ஒர்க் பண்ணவங்க சிங்க் மாதிரி இருக்குது. உட்காந்து பார்க்குறாங்க, ரியாக்ஷனே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி போட்டதெல்லாம் நல்லா சிரிச்சாங்க. அப்போ போட்டதுல வந்து எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கானுங்க. 3 மணி நைட்டு வேற இல்லை. ரொம்ப திரும்பவும் போய் அடுத்த நாள் அந்த சின்ன எரர் தான், எனக்கு அது தெரியாது இல்லை இந்த இதில். அப்புறம் சரி பண்ணி எனக்கு அது அந்த டென்ஷனில் அப்பா ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அப்போ எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு ஓடிடுச்சுடா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டேவே தியேட்டர் ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே சென்னையில் தான். இங்கே வடபழனி கிட்ட ஒரு தியேட்டர், கமலா தியேட்டர், அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு பயங்கர படம் எடுக்கும்போது இல்லை, டீம்ல எல்லாம் பயங்கர கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா ஹிட் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். பட் ஒரு பயங்கர நர்வஸா இருந்துச்சு நேர்ல மக்கள் பார்க்கும்போது இல்லை. அது இன்டர்மிஷன் போகும்போது பார்த்தா நான் ஏதோ சிரிப்பாங்கன்னு நினைச்சா அவங்க எல்லாம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிளைமேக்ஸுக்கு எனக்கு தெரியும் அங்க வந்து சிரிப்பாங்க அப்படின்னு. எங்க ரியாக்ஷன் இருக்குதோ, இது காமெடி படம் ஈஸி டு ஜட்ஜ் இல்லையா. சிரிச்சிட்டாங்கன்னா எனக்காக சிரிக்க முடியாது, இன்னொருத்தங்களுக்காக சிரிக்க முடியாதுங்கிற கேட்டி சிரிச்சுட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டாங்க, கிளாப் எல்லாம் பண்ணாங்கன்னு பயங்கரம். அந்த ஒரு ஷோ தான் ரிலீவ் ஆயிட்டு. அதுக்கப்புறம் நான் பெருசா போய் பார்த்து அதெல்லாம் இல்லை. அந்த ஒரு ஷோ முடிகிற வரைக்கும் ஒரு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைமா இருந்துச்சு.